சென்னை கொளத்தூர் ரெட்டேரி பகுதியில் ஸ்கேன் எடுக்க சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். புழல் பகுதியைச் சேர்ந்த 47 வயது பெண் தனியார் ஸ்கேன் மையத்திற்கு சென்றபொழுது அங்கு பணியில் இருந்த இளைஞர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று ஜில்கவன் என்ற அந்த இளைஞரை கைது செய்தனர். அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குமரி கண்டம் குறித்த தகவல்களை ஒரு குறும்படமாக தயாரிக்க தமிழக அரசு விருப்பம் காட்டவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி தெரிவித்துள்ளது. குமரி கண்டம் குறித்து ஆராய்ச்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள மராட்டியர்கள் வசிக்கும் பகுதியை மகாராஷ்டிராவுடன் இணைக்க கோரி மகாராஷ்டிர ஏகீகரன் சமிதி அமைப்பினர் பெலகாவியில் பேரணி நடத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மராட்டி பேசும் மக்களுக்கு கர்நாடக அரசு அநீதி செய்கிறது என குற்றம் சாட்டினர். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் அத்துமீறி போராட்டம் நடத்த முயன்ற அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். सर तुमचं म्हणणं म्हणा सर கோவா நைட் கிளப் தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கோவா மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஷமீலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஆர்பூரா நாகோவா கிராம பஞ்சாயத்து இயக்குநரையும் சஸ்பெண்ட் செய்து அம்மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. விமான சேவையை முழுமையாக வழங்க முடியாமல் தவித்து வரும் இண்டிகோ நிறுவனத்தின் பங்குகள் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. காலையில் வர்த்தகம் தொடங்கிய 3 மணி நேரத்தில் இண்டிகோ பங்குகளின் விலை 8% வரை சரிவை கண்டது. அதேவேளையில் போட்டி நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் பங்குகளின் விலை 14% வரை ஏற்றம் கண்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே துறைமுகத்தை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கங்காவரம் துறைமுகத்தில் பணியாற்றும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி துறைமுகத்தின் முக்கிய நுழைவாயிலை முற்றுகையிட்டனர். போலீசார் தடுக்க முயன்றபொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கொரோனா காலத்தில் பணியாற்றியதற்கான ஊக்கத்தொகை மற்றும் ஊதிய உயர்வு வழங்கக் கோரி சென்னை சைதாப்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்ட 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து அரசு பேருந்துகளில் ஏற்றிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சபரிமலைக்கு சென்றவரின் வீட்டில் மொப்பெட்டை திருடிய இளைஞர் பிடிபட்ட நிலையில் மன்னிப்பு கோரியதால் விடுவிக்கப்பட்டார். ஓமலூரைச் சேர்ந்த கௌதம் சபரிமலைக்கு சென்று திரும்பியபோது அவரது மொப்பெட்டை கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பூபாலன் திருடி வெறும் 1500 ரூபாய்க்கு இரும்பு கடையில் விற்றார். இதனால் அவரை பிடித்து அப்பகுதி மக்கள் சரமாரியாக தாக்கிய நிலையில் பசிக்காக திருடியதாக கூறியதால் விடுவிக்கப்பட்டார். சென்னை சேப்பாக்கத்தில் செவிலியர் உதவியாளர் பயிற்சி முடித்த 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ள 4004 காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவியும் பசுமை தாயகத்தின் தலைவருமான சௌமியா அன்புமணி தமது மகளுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நவக்கிரக பிரகாரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்ட சௌமியா அன்புமணி பின்னர் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்திலும் கலந்து கொண்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.